ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்து சமாளித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்து சமாளித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் மைனாரிட்டி அரசாக பதவியேற்றது. 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற சூழ்நிலையில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. 2 அமைச்சர் பதவி வழங்க தமிழக வெற்றிக் கழகம் முன்வந்தது. நாளைய தினம் அவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை சார்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் மயிலம் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்றதால் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகியுள்ளது. அந்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நிறுத்துகிற வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை வழங்க தவேகா முன்வந்துள்ளது. காங்கிரஸ் தனக்கு முக்கியமான காலகட்டத்தில் ஆதரவு தெரிவித்து தன்னை காப்பாற்றியதாக கருதுகிறது. நன்றி மறக்காமல் இருக்க தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு அதிர்ஷ்டம்தான் என்று சொல்ல வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் திமுகவிடமிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை பெற்று திருச்சியை சார்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கியது. தற்பொழுது தேர்தலுக்கு பிறகு 5 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் பெற்றுக்கொள்வது காங்கிரஸுக்கு அதிர்ஷ்டம்தான். ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். ஆனால் காங்கிரஸுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள். அந்த 5 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு தவேகாவிடம் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கி கொண்டது. இது காங்கிரஸுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது தவேகா காங்கிரஸ் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வழங்கியுள்ளது.